வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போது சில்க் சாரீ ப்ளவுஸுக்கு கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு அழகான ப்ளவுஸ் மாடல், அதுவும் புத்தம் புதிய ஒரு ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது பின் பக்கம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லையும் நம்ம 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி நெக்குக்கு எப்போதும் வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். இந்த கார்னர்லேருந்து மேலே 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இந்த லைன் மேலிருந்து அப்படி வளைவாக வரைஞ்சிருங்க. இதில் அரை வட்டமாக அந்த மாதிரி வரைஞ்சிடலாம். நெக்குக்கு கீழே டிசைன் பண்ணுற பகுதி 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த வளைவாக இருக்கிற பகுதியில் மட்டும் 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி அந்த லைன் அதோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படியே வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம வரைஞ்ச லைனில் இந்த டிசைனுக்குள்ள பகுதியும் சேர்த்து கிளாத்தில் அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ டிசைனுக்குள்ள பகுதி அந்த பீஸு இருக்கட்டும், நமக்கு அளவுக்காக தேவைப்படும். இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் தேவையானது. இப்போ இது கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைக்கலாம். தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம கம்பி போட்டு திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன பீஸ் அப்படிங்கும்போது 2 இன்ச் அளவும் நீளம் இருக்கலாம். எல்லா பீஸையும் இந்த மாதிரி 2ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் நமக்கு மேலே தெரியணும். அந்த மாதிரி இப்படி மடிச்சிருங்க. இப்படி மடித்து இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைங்க. முக்கோண ஷேப்பில் மேலே தெரியும். எல்லாமே தைச்சிட்டு அந்த பிசுறு எல்லாமே ஒன்று போல் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மெயின் கிளாத்து மட்டும் எடுத்து இந்த வளைவாக இருக்கிற பகுதியில் அப்படியே வெளிப்பக்கம் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். நல்லா நெருக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். லைனிங் கிளாத் வச்சு எப்போதும் நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆக்குவோம் பாருங்கள், அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை நம்ம கிராஸில் கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. வேறு பகுதியிலலாம் கிராஸில் கட் பண்ணிடுங்க. இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஷேப் ரொம்ப நல்லா வரும். நல்லா லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. ஏன்னா இதில் கேன்வாஸ் இல்லாமல் இருக்கும்போது அந்த கிளாத்தை நல்லா அந்த மாதிரி ஒன்று போல் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இதோட எட்ஜில் ஒரு தையல் தைக்கலாம். இந்த மேலே உள்ள பகுதியில் மட்டும் அப்படி 2 சைட்லேயும் நம்ம தைக்கலாம். இதில் க்ரீன் கலர் வரும். கீழே உள்ளதில் அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட்டை நம்ம மாற்றிட்டு இதை அப்படியே மடித்து இப்படி வெளிப்பக்கமாக இப்படி விட்டுட்டு அதுக்கு மேலே அப்படி ஜாயிண்ட் ஆக்குங்க. நம்ம தைச்சி திருப்பி தைக்கும்போது அது மேல் பக்கமாக இருக்கும். அதை அப்படியே திருப்பி இப்படி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். அதே கலர் த்ரெட் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். அதனால் த்ரெட்டை மாற்றிட்டு இந்த பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கி வெளிப்பக்கம் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கலை. அப்படியே லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக மடித்து தைச்சிருக்கிறேன். இது கிராஸ் பீஸ் பைப்பிங் பண்ணுறதுக்காக 1 சைடாக மடித்து இந்த 2 சைட்லேயும் நம்ம பைப்பிங் பண்ணலாம். இந்த டிசைன் பண்ணியிருக்கிற பகுதியில் பைப்பிங் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சமாக மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி பைப்பிங் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். 2 சைட்லேயுமே பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த டிசைன் பண்ணுற பகுதியை இந்த அளவுக்காக வச்சுருந்தோம் பாருங்கள், நெக்கு பகுதியில் கட் பண்ணி எடுத்தது அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்து ஒரு பேப்பரில் இதே அளவுக்கு நம்ம அடையாளப்படுத்தலாம்.
இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், இதில் 1/4 இன்ச்சு கிளாத்து போயிருக்கும். அதனால் நம்ம இதே அளவுக்கு அடையாளப்படுத்திட்டு 2வது 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு லைன் போடணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு அந்த பீஸோட இப்போ நாம் தைக்கிற அந்த டிசைன் பகுதி ஜாயிண்ட் ஆகும். இதே அளவுக்கு ஜாயிண்ட் ஆக்கிட்டு கீழே 1/4 இன்ச் அளவு விட்டு இன்னொரு லைன் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அது வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணணும். இது அப்படியே நம்ம பைப்பிங் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இதோட நீளம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கோல்டு கலர் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை அப்படியே நம்ம 2ஆக மடித்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். கரெக்டாக சென்டரில் இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். நம்ம வரைஞ்சிருக்கிற லைனில் மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், கீழேயும் நமக்கு 2 பகுதியிலையும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நம்ம தைக்கிற பகுதியில் கொஞ்சமாக இருந்தால் போதும், அதுக்கு கீழே நமக்கு கொஞ்சம் அதிகமாக அரேஞ்செலாம் இந்த பீஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வெளிப்பக்கம் உள்ள பீஸில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது உள்பக்கம் கிளாத்து நல்லா உள்பக்கமாக இருக்கும். இப்போ நம்ம தைக்கும்போது நெருக்கமாக தைங்க, அது இன்னொரு சைடில் கொஞ்சம் இடைவெளி விட்டு வரும். ஏன்னா அந்த வளைவாக இருக்கும்போது அது அப்படி தான் வரும். வரைஞ்ச லைன் வரைக்கும் அப்படியே தைச்சிடலாம். அந்த லைன்லேயே தைச்சிட்டு வரேன். 2 சைடும் அதே மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இது எல்லாம் ஒன்று போல் அப்படி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு கீழே நம்ம 1/4 இன்ச்சு 2வது விட்டு ஒரு லைன் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வாங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. மேலே உள்ள லைனை விட கீழே உள்ள லைன் வந்து அளவு அதிகமாக இருக்கும் வளைவாக இருக்கும்போது, அதனால் கொஞ்சம் இடைவெளி வரத்தான் செய்யும். தைச்சிட்டு இப்போ நம்ம இந்த சாரீ கலரில் பைப்பிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து ஒரு பீஸுக்கு உள்பக்கம் ஒரு பீஸு வெளிப்பக்கம் வர்ற மாதிரி அப்படியே விட்டு வெளிப்பக்கமாக எடுங்க. அப்படியே பின்னல் டைப்பில் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் பகுதி விட்டுட்டு நம்ம சரி பண்ணிடலாம். ஒரு பீஸுக்கு மேலே வரணும், ஒரு பீஸுக்கு உள்பக்கமாக வரணும். அதனால உள்பக்கமாக அப்படியே விட்டு விட்டு எடுத்துடலாம். விட்டதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடில் இந்த தையல் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு அடுத்தது ஒரு பைப்பிங் நம்ம உள்பக்கமாக விடும்போது ஃபஸ்ட்டில் நம்ம விட்ட பகுதியில் நம்ம அடிப்பக்கத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், அடுத்தது மேல் பக்கத்தில் இருந்து இந்த பீஸ் வரணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி விடுங்க. அப்போ தான் நமக்கு பின்னல் டைப்பில் தெரியும். மடங்கி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சரி பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம இந்த மாதிரி விட்டுடலாம். 3 பீஸும் இந்த மாதிரி பின்னல் டைப்பில் விட்டாச்சு. அதை அப்படியே சரி பண்ணி விட்டுறலாம். எல்லா பீஸும் ஒன்று போல் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்ருங்க. வச்சுட்டு சைடில் அந்த 3 பீஸையும் சேர்த்து நம்ம தச்சு விட்டுறலாம். அந்த பேப்பரோடு சேர்த்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 3 பீஸும் சேர்த்து நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அது விலகி வராமல் இருக்கும். இப்போ இந்த சைடில் தையல் வரைக்கும் அப்படியே கட் பண்ணிடுங்க. தையலில் கட் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக தையலை விட்டுட்டு அதை ஒட்டி அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. தையல் பகுதியில் அப்படியே கட் பண்ணிகிட்டே வரேன். கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் இது 1.5 இன்ச் அகலத்துக்குலாம் எடுத்துருக்கிறேன். 2ஆக மடித்து அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கி அப்படியே நம்ம தைச்சி அடிப்பக்கமாக திருப்பி தைக்க போகிறோம். இந்த பைப்பிங் அளவு கொஞ்சம் பெருசாக 1/4 இன்ச் அளவு இருக்கணும். மேல் பக்கம் கரெக்டாக அந்த கீழே உள்ள பீஸ் இருக்கிற பகுதியில் இந்த எட்ஜ் இருக்கிற மாதிரி அப்படியே வைக்கிறேன். வச்சு கொஞ்சமாக விட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்க வேண்டாம், ஏன்னா கீழே உள்ள பீஸ் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா அதை அப்படியே திருப்பி 1/4 இன்ச் அளவு அந்த பைப்பிங் இருக்கிற மாதிரி அடிப்பக்கம் திருப்பி அதுக்கு மேலேயே ஜாயிண்ட் ஆக்குறேன். பைப்பிங் வந்து இது 1/4 இன்ச்சு நமக்கு வெளிப்பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, அதனால் அந்த மேலே உள்ள க்ரீன் கலர் பீஸுக்கு மேலேயே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். அந்த அளவுக்கு இருக்கும்போதும் இந்த டிசைனுக்கு நல்லாயிருக்கும். பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த பீஸ் நம்ம
சைடில் உள்ள அளவு அந்த லைன் இருக்குது பாருங்கள், அதில் பின் பண்ணி விட்டுருங்க. 2 சைட்லேயும் அந்த மாதிரி நம்ம சைடில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் கீழே உள்ள பகுதியில் நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா சரியாக வரும். ஆனால் அந்த அளவுகள் வந்து நம்ம ஒன்று போல் கரெக்டாக நம்ம தைச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வாங்க. அந்த முக்கோண பீஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கணும். ஜாயிண்ட் ஆக்கிட்டு நம்ம சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ நம்ம பேப்பர் அப்படியே கிழிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கிழிச்சு எடுக்கும்போது மேலே உள்ள பைப்பிங் நல்லா கரெக்டாக நமக்கு வெளிப்பக்கம் அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு ஒன்று போல் இருக்குது. சைடில் எக்ஸ்ட்ரா பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாடல் ஒரு புத்தம் புதிய ப்ளவுஸ் மாடல் வந்து சில்க் சாரிக்கு பொருந்துகிற மாதிரி கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு அழகான டிசைன் உருவாக்கியிருக்கிறது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.